ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் திருவிழா இன்றோடு 2026 தேர்தல் திருவிழா இன்றோடு முடிஞ்சது. மக்கள் சரியான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்களா இல்லையா என்றால் அதை யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்ப தமிழக மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க 118 இடம் தேவை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் 107 இடம்தான் வெற்றி பெற்றிருக்குது. இப்போ 11 சீட்டு இருந்தா தான் அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஏடிஎம்கே 47, அமமுக 1, பிஜேபி 1, பிஎம்கே 4, மொத்தம் 53 சீட்டு எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கே கூட்டணியில. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினோட கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் 60 சீட்டு, சிபிஐ 2, சிபிஎம் 2, தேதிமுக 1, காங்கிரஸ் 5, விசிகே 2, முஸ்லிம் லீக் 2, இப்படி எல்லாம் கணக்கு போட்டா 74 சீட்டு. ஆனால் எதிர்கட்சி தலைவர் ஆகுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அருகதை உண்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்கட்சி தலைவர் ஆகுவதற்கு அருகதை இல்லை. இப்போ டிவிக்கு ஆட்சி அமைக்குமான்னு சொன்னா 107 சீட்டை வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நாய்கிட்ட கொண்டு போய் ஒரு தேங்காய் கொடுத்தா முழு தேங்காயை உருட்டிட்டு தான் இருக்குமா, திங்க முடியாதுங்கிற நிலைமையில தான் இப்ப தமிழக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. தமிழக மக்கள் ஒரு 120 சீட்டுக்கு வாக்களிச்சா டிவிக்கு ஜிவிக்கு ஆட்சி அமைக்கும், சொந்த தொந்தரவு இல்லாம இருக்குன்னு சொல்லலாம். வேற எந்த கட்சியும் கூட்டணியில் இருந்து போய் சேர்ந்தாலும் டிவிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்ப காங்கிரஸ் ஏற்கனவே திமுக கூட்டணி மறந்து குடிச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப காங்கிரஸ் 5 சீட்டு ஜெயிச்சிருக்குது. 5 சீட்டு ஜெயிச்சாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு போய் டிவி கேட்டு போய் ஒட்டினாலும் அப்போ ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ தொங்கு சட்டசபைங்கிறது இப்ப சரியாத்தான் இருக்குது. தமிழ்நாட்டுல இதுவரையிலும் தேர்தல் காலங்களில தொங்கு சட்டசபை வந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போட்டுதான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்போ தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கு இன்னும் 11 சீட்டு இருந்ததுன்னா தான் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியும். இப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதிமுக இருந்து ஒரு பிரிவை பிரிக்கணும்னு சொன்னா 3ல் 1 பங்கு சீட்டை பிரிக்கணும். அப்பதான் கட்சி தாவல் தடை சட்டம் அதுக்கு பொருந்தாது. 20 பேர் போகணும். ஆனா அதிமுகவில் 20 பேர் போக தயாராக இருக்க மாட்டார்கள் யாருமே. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் 60 சீட்ல அவங்க ஒரு 20 பேர் போகணும். எப்படி பார்த்தாலும் இந்த கூட்டணியில அதிமுக கூட்டணியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில கூட்டணியாவது யாரும் டிவிக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருக்க மாட்டார்கள். ஒருவேளை பிஜேபி அதிகமா சீட்டு சேர்ந்திருந்தா டிவிக்கோடு போய் ஒட்டி மகாராஷ்டிராவில் எப்படி கட்சி கலைச்சு இவங்கெல்லாம் குதிரை மேல ஏறி உட்கார்ந்தாங்களே பிஜேபி, அந்த மாதிரி உட்கார்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி இருந்தாலும் தமிழக மக்கள் பிஜேபிக்கு சரியான தீர்ப்பு கொடுத்து 1 கண்ணேகர்னு ஒரு தொகுதி ஜெயிக்க கொடுத்துட்டாங்க. அமமுக அது போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கும் 1 கண்ணேகர்னு ஒண்ணு இருக்குது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி 4 சீட்டு. இப்ப 4 சீட்டு போய் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தாலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போய் சேர்ந்தாலும் அப்பொழுதும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. இப்போ கவர்னர் அதிகமா சீட்டு வாங்கின டிவிக்கைய ஆட்சி அமைப்பதற்கு வாருங்கள் ஒரு அழைப்பு கொடுப்பார். ஆனா அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு போகணும். போறப்போ 118 பேருடைய ஆதரவு அங்க கொடுக்கணும். இப்ப 107 பேர் ஆதரவு கொண்டு கொடுத்தா ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி நீங்க அறுதி பெரும்பான்மை நிரூபிங்க அப்படிம்பாங்க. இவங்களும் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஒரு தேதியை கேட்டு வாங்கிட்டு வந்தால்
மீது 11 பேரை மாற்று கட்சியிலிருந்து இழுத்துக்கிட்டு போனாதான் தமிழக வெற்றி கழகம் விஜய் நினைச்ச மாதிரி முதலமைச்சர் ஆக முடியும். இல்லை என்று சொன்னால் குறைவான ஒரு எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு தமிழக முற்றுக் கழகம் முதலமைச்சர் ஆவதிலே சிக்கல் ஏற்பட்டு விட்டது. இப்ப தமிழக மக்கள் விஜய்க்கு இடியாப்ப சிக்கலை கொண்டாந்து விட்டுட்டாங்க. இடியாப்ப சிக்கல்ல கொண்டு வந்து விஜய் விட்டுட்டு அவர் அடுத்த கட்சிக்காரனை கூட்டணி சேர்றதுக்கு கூப்பிட முடியாது. அப்படி மீறி கூட்டாலும் 11 எம்எல்ஏ ஏதாவது ஒரு கட்சியிலிருந்து ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல. அதிமுக இருந்து யாரும் போக மாட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து போக மாட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில விஜயினுடைய சூழ்நிலை என்ன நடக்கும் என்பதை அடுத்த திருப்புமுனைதான் 107 இடம் விஜய் வெற்றி பெற்றிருந்தாலும் அடுத்த திருப்பு முனைக்காக தமிழக மக்கள் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆயிரம் கோடி இறைச்சாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆயிரம் கோடி இறைச்சது. இதுல என்ன சொல்லி சொன்னா, மக்கள் காசை வாங்கி கொண்டு ஓட்டை வந்து டிவிக்கு போட்டாங்க. இப்போ இந்த டிவிக்கு போட்டதுனால என்னன்னா, பயனடைஞ்சவங்கள் காசு வந்ததுன்னு வாங்கிட்டு போட்டாங்க. இன்னொரு 5 சீட்டை போட்டிருந்தாக்க விஜய் சிக்கல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ விஜயினுடைய நிலைமை திருசங்கு சொர்க்கமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வீர வசனம் பேசினாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று கவர்னர் சொல்லிட்டான்னு வச்சுக்குங்க. விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கோரம் பத்தாது. இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டு கோரத்தை கொண்டு நிரூபிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறப்போ அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத அது கவர்னருடைய கையில் தான் இருக்குது. நீ 109 பேர்த்த வச்சு நீ ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவுதான். ஒரு தடவை திராவிட முன்னேற்ற கழகம் 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சி அமைச்சு முதலமைச்சரா கருணாநிதி இருந்தார் சொன்னா அப்ப காங்கிரசினுடைய ஆதரவு அவங்களுக்கு இருந்தது. அந்த ஆதரவை வச்சுக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப கருணாநிதி 96 சீட்டு மைனாரிட்டியா இருந்தாலும் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. இப்ப 107 சீட்டு ஜெயிச்சுமே மைனாரிட்டியா தான் இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இந்த சூழ்நிலையில நாளை இன்னும் 2 நாட்களுக்குள் என்ன எதிர்பார்ப்பு நடக்கின்றது என்பதை பொதுமக்கள் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். இதில் குதிரை பேரம் என்று சொல்லுவார்கள். அவனுக்கு அத்தனை ஓடி கொடுத்து கூட்டிட்டு இத்தனை ஓடி கூட்டிட்டு சொன்னாலும் அப்படி வந்து டிவிகேல சேர்றதுக்கு தற்சமயம் எந்த கட்சியும் தயாராக இல்லை. சுயேட்சை யாரால் 10 பேர் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்ப எல்லாமே கட்சி பேசா போயிட்டாங்க. இந்த கட்சியில 10 பேர், அந்த கட்சியில 10 பேருங்கிறது இப்ப இல்லை. இப்ப விஜய் 107 சீட்டு ஜெயிச்சாலும் ஒரு சீட்டு காலி. அப்ப 106 தான். அப்ப நமக்கு தேவை எவ்வளவுன்னு சொன்னா 12 சீட்டு தேவை. 12 சீட்டுக்கு விஜய் என்ன பாடுபட போகிறார் என்பதை தமிழக மக்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இன்னும் 1 வார காலம் அவகாசம் கொடுப்பாங்க கவர்னர். இன்னும் 1 வார காலம் அவகாசம் கொடுப்பாங்க. அந்த அவகாச காலத்துக்குள்ள நான் என்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிறேன் என்று சொல்லி அங்க கவர்னருக்கு தபால் கொடுக்கணும். மைனாரிட்டியோட கொடுத்தாலும் அவர் அழைச்சு நீங்க 118 நிரூபிக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்கள் சென்று ஓட்டெடுப்பு நடத்தலாம்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்புக்கு வரும். அப்ப ஓட்டெடுப்புல விஜய் வந்து வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் நடந்த இந்த தேர்தல் ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்கும். விஜய் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் நடந்த தேர்தல் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.